அன்பார்ந்த சோதரி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த சோதர ஆர்வலர்கள் வணக்கம். என் குருநாதர் ஆதித்த குருஜி அவர்களை வணங்கி இந்த வீடியோவை தகவல் சமர்ப்பிக்கிறேன். இந்த வீடியோவில் தலைப்பு என்னவென்றால் 12 பாவங்களில் 108 பாதங்கள். ஒவ்வொரு ராசியிலும் 9 நட்சத்திர பாதங்களாக பகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. 108 பாதங்களில் 9 நட்சத்திர பாதங்களாக கொடுக்கப்பட்டுள்ளது. அது ஒவ்வொரு ராசியிலும் 9 நட்சத்திர பாதங்கள் எவை என்பதை தங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக உணர்த்துள்ளேன். மேச ராசியில் அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்களும், பரணி 1, 2, 3, 4 பாதங்களும், கீர்த்திகை 1ஆம் பாதம் ஆகிய 9 நட்சத்திர பாதங்களும் மேச ராசியில் அடங்கும் நட்சத்திர பாதங்களாகும். ரிஷப ராசி கீர்த்தியை 2, 3, 4 ஆகிய நட்சத்திர பாதங்களும், ரோஹிணி 1, 2, 3, 4 ஆகிய நட்சத்திர பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 ஆகிய நட்சத்திர பாதங்களும் ரிஷப ராசியில் அடங்கும் 9 நட்சத்திர பாதங்களாக சோதரி சாஸ்திரம் கூறுகிறது. அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களும் ஆகிய 9 நட்சத்திர பாதங்கள் மிதுன ராசியில் அடங்கும் நட்சத்திர பாதங்களாக கூறப்படுகிறது. கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதங்களும், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்களும் கடகராசியில் விட்டிருக்கும் 9 நட்சத்திர பாதங்களாக கூறப்படுகிறது. சிம்ம ராசி. சிம்ம ராசியில் மகம் 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களும், பூரம் 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களும், உத்திரம் 1ஆம் பாதமும் ஆகிய 9 நட்சத்திர பாதங்களும் சிம்ம ராசியில் அடங்கும் நட்சத்திர பாதங்களாக கூறப்படுகிறது. கன்னி ராசி. உத்திரம் 2, 3, 4 நட்சத்திர பாதங்களும், அஸ்தம் 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களும், சித்திரை 1, 2 ஆகிய நட்சத்திர பாதங்களும் கன்னி ராசியில் அடங்கும் நட்சத்திர பாதங்களாக கூறப்படுகிறது. துளாராசி. துளாராசியில் சித்திரை 3, 4 நட்சத்திர பாதங்களும், சுவாதி 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களும், விசாகம் 1, 2, 3 நட்சத்திர பாதங்களும் ஆகிய 9 நட்சத்திர பாதங்களும் துளாராசியில் அடங்கும் நட்சத்திர பாதங்களாக கூறப்படுகிறது. விருச்சிக ராசி. விசாகம் 4ஆம் பாதமும், அனுசம் 1, 2, 3, 4 பாதங்களும், கேட்டை 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களும் விருச்சிக ராசியில் அடங்கும் நட்சத்திர பாதங்களாக கூறப்படுகிறது. அடுத்த தனுசு ராசி. தனுசு ராசியில் மூலம் 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களும், பூராடம் 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களும், உத்திராடம் 1ஆம் பாதமும் தனுசு ராசியில் அடங்கும் நட்சத்திர பாதங்களாக கருதப்படுகிறது. மகர ராசி. மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 நட்சத்திர பாதங்களும், திருவோணம் 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களும், அவிட்டம் 1, 2 ஆகிய நட்சத்திர பாதங்களும் ஆக 9 நட்சத்திர பாதங்கள் மகர ராசியில் அடங்கப்பட்ட நட்சத்திர பாதங்களாக கருதப்படுகிறது. கும்பராசி. அவிட்டம் 3, 4 நட்சத்திர பாதங்களும், சதயம் 1, 2, 3 நட்சத்திர பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 நட்சத்திர பாதங்களும் ஆக 9 நட்சத்திர பாதங்கள் கும்பராசியில் விட்டிருக்கும் நட்சத்திர பாதங்களாக ஜோதி சாஸ்திரம் கூறுகிறது. அடுத்த மிதுன ராசி. புரட்டாதி 2, 3, 4 புரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்களும்,
ரேவதி 1, 2, 3 பாதங்களும் இந்த மீன ராசியில் அடங்கும் நட்சத்திர பாதங்களாக கருதி ஆக இந்த 12 ராசிகளிலும் 9 நட்சத்திர பாதங்களாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 9 நட்சத்திர பாதங்கள் எதற்காக பயன்படுகின்றன என்பது கேட்போமானால், ராசி கட்டத்திலிருந்து அம்ச கட்டத்திற்கு மாற்றுவதற்கு அந்த நட்சத்திர பாதங்கள் உதவும் என்பதை கூறுகிறேன். அடுத்ததாக எவ்வாறு இந்த ராசி கட்டத்திலிருந்து அம்ச கட்டத்தில் பிரித்து போடுவது என்பதை அடுத்த ஒரு வீடியோவில் நாங்கள் உணர்த்துள்ளேன். இந்த வீடியோவை சொல்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.